ஒரு பக்கம் காவேரிக்கு இப்ப விஜய் பண்ண ஒரு விஷயத்தினால ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. உண்மையை சொல்லப்போனா வெண்ணிலா பாத்துக்கிறதுக்காக ஒரு கேட்டகரி போட்டதுல அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. சொல்லப்போனா வெண்ணிலா கூட விஜய் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா வெண்ணிலா கூட யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக இங்க விஜய் போய் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்க விஷயம் இங்க வந்து காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. அதே நேரம் இந்த மாதிரி கேட்டகரி வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல இந்த வேலையில அவங்களே பாத்துக்குவாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் இவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க ராகினியுமே கண்டிப்பா இந்த காவேரியை சும்மா இருக்க விடக்கூடாது. ஏன்னா இவளை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட்டாலும் கண்டிப்பா அது நமக்கு தான் பிரச்சனை வந்து நிற்கும். அதனால இதை விடக்கூடாதுன்னு சொல்லி எப்பவும் போல ராகினியுமே இந்த பக்கம் வந்து காவேரி கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்து விஜயுமே இங்க காவேரிக்கு கால் பண்ணி உனக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். சொல்லப்போனா இந்த சர்ப்ரைஸ் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பட் ஆனா அது மிஸ் ஆகி போயிட்டே இருக்கு. தயவு செஞ்சு இன்னைக்கு நீ ஆபீஸ் மட்டும் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இதை கேட்ட காவேரியுமே நீங்க தானே சொன்னீங்க ஆபீஸ் வர வேணான்ட்டு, அப்புறம் எதுக்காக என்ன ஆபீஸ் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க பாரு காவேரி என்ன படாத பாடு படுத்தாத, நான் சொன்னதை மட்டும் செய், நீ முதல்ல கிளம்பி ஆபீஸ் வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி விடுறாரு. அதே நேரத்துல இதை கேட்டோன்னு இந்த பக்கம் காவேரி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஏன்னா இந்த பக்கம் வெண்ணிலா விஷயத்துல அவர் இப்படி ஒரு விஷயம் பண்ணதுக்காக இன்னுமே காவேரி வந்து விஜய் மேல கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு சைடு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராகினியுமே இப்போ போல காவேரியை வெறுப்பேத்துற மாதிரி என்ன காவேரி இந்த மாதிரி வந்து விஜய் வெண்ணிலாக்காக கேட்டேக்கர்லாம் ரெடி பண்ணிருக்காரு, பரவாயில்ல விஜய்க்கு ரொம்பவே வெண்ணிலா மேல அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே குத்தி விட ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த பக்கம் காவேரி தெளிவா ராகினியை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இங்க பாரு இதுக்கு முன்னாடி நீ முட்டாள்தனமா பண்ண விஷயங்களை வச்சு நான் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேல அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ஏன்னா எனக்கு விஜய் யாருன்னு தெரியும், நான் யாருன்னு தெரியும், எங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லா தெளிவா புரியுது. அதனால உன் வேலையை பாருன்னு சொல்லி இந்த பக்கம் ராகினிக்கு பதிலடி கொடுத்துட்டு அவங்களுமே இந்த பக்கம் ஆபீஸ் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் தாத்தாவுமே எங்கமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல தாத்தா இந்த மாதிரி வந்து விஜய் தான் கால் பண்ணாரு ஆபீஸ் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்டவன தாத்தாவுமே சிரிச்சுக்கிட்டு சரிம்மா பாத்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காவேரி அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே காவேரி வந்த உடனே வாசலே வச்சு படிக்கணுங்கிறதுக்காக அவங்களுமே இங்க ஆபீஸோட வாசலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க காவேரி எப்பவுமே ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்து இந்த பக்கம் இறங்கினதுக்கு அப்புறம் காவேரியை பார்த்துட்டு பரவாயில்ல காவேரி இன்னைக்கு நீ சாரி எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட ரொம்பவே ஃபிளட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காவேரி கொஞ்சம் கடுப்பா இருக்கிறத காட்டிக்கணுங்கிறதுக்காக எதுக்காக இப்படி தேவையில்லாம என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்க ஆபீஸ்ல என்ன வேலை, அதே நேரம் நான் என்ன ஒர்க்க முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜய் கிட்ட கட்டா பேசுறாங்க. ஆனா விஜயுமே அதெல்லாம் நான் வேலையை பாத்துக்கிறேன், ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நீ ஆபீஸ்ல பண்ண ஒரு தப்பை பத்தி தான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் லைட்டா காவேரியை மிரள விடுறாங்க. அதே நேரத்துல அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே இந்த பக்கம் காவேரியை ஒரு மாதிரி பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அதே நேரம் விஜயுமே காவேரி கிட்ட நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரொம்ப வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காவேரியை ரொம்பவே சீரியஸ் கண்டிஷனா திட்டி இந்த பக்கம் அந்த ஆபீஸ் ரூம்குள்ள கூட்டிட்டு வராங்க. இங்க ரூம்குள்ள வந்தோன்னா காவேரிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இது ரூம் ஃபுல்லா ஒரே பலூனா கட்டி இருக்கு, என்ன இது அப்படின்னு சொல்லி ஷாக்கா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் விஜயுமே உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ண, நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல, இன்னையில இருந்து இந்த கம்பெனியோட எம்டிஏ நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காவேரிக்கு இந்த விஷயத்த ஓபன் பண்றாங்க. இதை கேட்டு காவேரி அப்படியே ஷாக்கா போய் நிக்கிறப்போ உடனே அங்க பக்கத்துல இருக்க எல்லா எம்ப்ளாயிஸுமே வந்து வாங்க எம்டி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரிக்கு எல்லாருமே கங்க்ராட் பண்றாங்க. இதை பார்த்தோன்னதான் இந்த பக்கம் விஜய்க்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு. பரவாயில்ல இவ்வளவு நாளா நம்ம கொடுக்க முடியாத சர்ப்ரைஸ இப்போவாது நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் காவேரியுமே விஜய் கிட்ட போயிட்டு ஏன் விஜய் இதை எனக்காக தரீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே நான் இருக்க போறேன், அப்புறம் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ நீங்க பாரு காவேரி நீ இனிமேல் என் லைஃப்ல கடைசி வரைக்கும் இருக்கணும், அந்த ஒரு காரணத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் உனக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ மனசுல நினைக்கிற மாதிரி கண்டிப்பா எனக்கு வெண்ணிலா மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. எனக்கு எப்பவுமே நீ ஒருத்தி தான் மனைவி, எப்பவுமே நான் ஒன்ன மட்டும் தான் லவ் பண்ணுவேன். ஆனா வெண்ணிலாவை சரி பண்ணி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவளை நான் நேசிச்சிட்டு இருந்தேன், அந்த ஒரு அன்புக்காக மட்டும் தான் அவளுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபுல் கிளாரிபிகேஷனோட இந்த பக்கம் காவேரிக்கு புரிய வைக்கிறாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் காவேரிக்குமே அவங்களுக்கு புரிஞ்சிருது, ஓகே விஜய் வந்து ஃபுல்லாவே நம்ம மேலதான் கேரா இருக்காரு, இந்த பக்கம் வந்து வெண்ணிலாவை கண்டிப்பா அவங்களுக்கு சரி பண்ணி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் ட்ரை பண்றாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த எம்டி பேப்பர்லயும் சைன் பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம எங்க விஜயோட கையை பிடிச்சிக்கிட்டு தேங்க்ஸ் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா விஜயுமே எதுவுமே வந்து சொல்லாம இந்த பக்கம் வந்து காவேரிக்கு தலையை தடவை கொடுத்துட்டு அதெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பா நீ என்னோட சிறந்த பாதி, உனக்கு இதுல தரத்துல நான் என்ன யோசிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காரு. அதே நேரம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க எப்பவும் போல விஜயும் காவேரியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இந்த பக்கம் வந்து வீட்டுல இருக்க எல்லாருக்குமே இங்க காவேரி இங்க விஜயோட கம்பெனில எம்டி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் வீட்டுல இருக்க எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. ஆனா ஒரு ஆளை தவிர ராகினிக்கு மட்டும் தான் இந்த காவேரி மேனேஜிங் டைரக்டர் ஆயிட்டாளா, இவளை கண்டிப்பா இப்படி நிம்மதியா இருக்க விடக்கூடாது, இந்த அளவுக்கு இந்த விஜய் வந்து இவளுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கான், அப்ப விஜய் வந்து காவேரி அந்த அளவுக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம போட்டுட்டு இருந்த எல்லா திட்டமும் வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ராகினியுமே தன்னோட தலையை பிச்சுக்கிற மாதிரி டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இதுக்கு மேல இங்க விஜயும் காவேரியும் நம்ம பிரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வெண்ணிலா வச்சுதான் முடியும். வெண்ணிலாவை என்ன பண்ணாலும் கண்டிப்பா பாதிக்கப்படுறது விஜய் தான். அதனால இனிமேல் அந்த ரோட்ல தான் நம்ம போகணும்னு சொல்லிட்டு இங்க ராகினியுமே காவேரியை பழி வாங்குறதுக்காக வெண்ணிலா பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதனால கண்டிப்பா வெண்ணிலாக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ராகினி தான் விஜய் கிட்ட மாட்டிக்குவாங்க. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் guys.